அருள்வாக்கு ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் திருப்பூர் ஆஸ்ட்ரோ சாய் காளீஸ்வரி பேசுறேங்க. இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிரக காரகத்துவத்துல குரு பகவானின் பங்கை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டாலே பாத்தீங்கன்னா பொதுவா சூரியன் அப்படின்னா குடும்பத்தின் தலைவர், சந்திரன் அப்படின்னா குடும்பத்தின் தலைவி அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் அப்படின்னா குடும்பத்துல பாத்தீங்கன்னா குழந்தைக்கு முக்கியமான காரக கிரகம் அப்படின்றது குரு பகவான் தாங்க. உறவு முறைகள்ல குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் வயதில் மூத்தவர்களுக்கு உண்டான அமைப்பு அப்படிங்கறதும் பெரிய மனித தோரணை இந்த மாதிரி விஷயங்களுக்கு காரகம் அப்படிங்கிறது குரு பகவான் அப்படிங்கிறது. ஒருவருடைய ஜாதகத்துல குழந்தை பாக்கியம் எந்த மாதிரி இருக்கும், எப்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம முக்கியமா 5ஆம் அதிபதியையும் குரு பகவானையும் தான் நம்ம பாக்குறாங்க. பொதுவா இந்த குரு பகவான் 6-8-12 மறைஞ்சிட்டா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தாமதம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி 5ஆம் அதிபதியும் பார்த்துட்டு 2 பேரையும் நம்ம ஆவரேஜ் பண்ணிட்டு தான் அதனுடைய கிரகங்களின் அமைப்பை வச்சுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுங்க. அந்த குரு பகவான் எவ்வளவு இம்பார்ட்டண்டா ஒவ்வொருடைய ஜாதகத்திலையும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா குரு பார்வை வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. குருவின் பார்வையான 5, 7, 9 இந்த 3 பார்வைகள் ராசிக்கோ லக்கணத்துக்கோ இருந்துச்சு அப்படின்னா திருமணத்திற்கு சாதகமா இருக்கு, குரு பலன் வந்துருச்சு, திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தாங்க. அப்போ குரு பகவான் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு அமைப்பு பாத்தீங்களா. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட சேர்த்து வயதில் மூத்தவர்கள் அப்படிங்கிறது மதிக்கத்தக்க அமைப்பு அப்படிங்கறதோட சேர்த்து அதே மாதிரி வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பணம் அப்படிங்கறதுலயே பாத்தீங்கன்னா கையிருப்பு பணம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுங்க. அதே மாதிரி கொஞ்சம் மொத்த பணம் அப்படிங்கிற விஷயம் குரு பகவான், இரட்டிப்பான பணம் அதீதமான பணம்ங்கிறது ராகு பகவான் அப்படிங்கிற விஷயம். அப்போ வங்கி அரசாங்கத்துல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா அதாவது வங்கி பணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கருவூலம் சொல்லுவோம் இல்லையா, அரசின் கருவூலம் அப்படிங்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் தான். ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா, வங்கியில வேலை கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமா அவங்க ஜாதகத்துல குருவின் அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் பேங்க்ல வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படிங்கறதா. குரு நல்லா இருந்துட்டார் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா திருமணம் சீக்கிரமா ஆகக்கூடிய ஒரு அமைப்பும், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும், தந்தை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கால புருஷனுக்கு 9ஆம் இடம் குரு பகவானோட வீடுங்கும் போது தந்தை மூலியமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, பெரியோர்களால் ஒரு அரவணைப்பும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க. மொத்த பணம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு 6-8-12 குரு பகவான் மறைஞ்சிட்டார் அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிதானமா செயல்படணும் அப்படிங்கிறது தான். இல்லைன்னா அவங்க கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறதுங்கிறது கஷ்டம் தாங்க. அதே மாதிரி குரு அப்படிங்கிறவரு மிகவும் அற்புதமான அமைப்பாக இருந்தார் அப்படின்னா ஜாதகர் மிகவும் அதாவது அதிர்ஷ்டசாலியான ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க. ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறது சுத்தமான ஒரு கிரகம் அப்படிங்கிறது தான், தூய்மையான சுத்தமான சுப கிரகம் அப்படிங்கிறது. எந்த ஒரு விஷயத்திற்கும் நம்ம குரு பகவானத்தான் அதீதமா நம்ம பாக்குறோம் அப்படிங்கிறது. வருட கிரகமாக இருக்க குரு பகவான் பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது மிகவும் அதீதமாக நம்ம வழிபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தாங்க. இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வங்கிகள்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதும், பெரிய பணங்களை டெபாசிட் பண்றது, அந்த பெரிய பணம் சம்பந்தப்பட்டு என்றது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா வேலைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா குருனாலே மேனேஜ்மெண்ட்டுங்க, பெரிய பெரிய இடத்துல மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அதை விட முக்கியமான ஒரு அமைப்பு என்ன தெரியுங்களா, அது ஆன்மீகத்தின் தலைவர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குரு தான். அரசியல் அப்படிங்கிற விஷயமும் தலைமை அப்படிங்கறதும் சூரியனுக்கு வர மாதிரி ஆன்மீகத்தில் தலைவர், ஆன்மீகத்தில் தலைமை பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அது பாத்தீங்கன்னா குரு பகவான் அனுக்கிரகம் இருந்தால் தான் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஆளா இருப்பாங்க. அவங்க ஒரு தர்மஹர்த்தா அப்படிங்கிற மாதிரி கோயிலுக்கு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்கக்கூடிய தலைமை பண்பு வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கறதுதான். குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல 2, 6, 10 இந்த மாதிரியான இடங்கள்ல மிக அற்புதமான அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது சற்று தாமதமாக இருந்தாலும் மதிக்கத்தக்க நல்ல பேர் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பான குழந்தை பாக்கியமும், அதே மாதிரியாக பொருளாதார அடிப்படையில் அவங்களுக்கு சாதகமான அமைப்பும், பேங்க் சம்பந்தப்பட்ட வேலை, நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வேலை, இந்த மாதிரி பெரிய இடத்துல இருந்து வேலை செய்யறது, கமிட்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா குருவின் காரகம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிறது தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா குரு அப்படின்னாலே மொத்த பணம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கும்போது அந்த காரக ரீதியா வேலை பார்க்கும் போது அவங்க பெரிய இடத்துல மதிக்கத்தக்க இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அவங்களை பார்த்தாலே பாத்தீங்கன்னா குரு ஆதிக்கம் பெற்றவங்களை பார்த்தாலே பாத்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடணும்ன்ற மாதிரி இருக்குங்க. அது ஆதிக்கம் அப்படின்னு
அப்படின்னா குரு ஆட்சியாக இருக்கிறது, உச்சமாக இருக்கிறது, லக்கணத்துல குரு இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும்போது சாந்தமா இருப்பாங்க, அமைதியாகவும் சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது தாங்க. குரு பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா பொதுவாகவே குரு அதிகமா தனுசு லக்கணமாக இருந்தாலும் தனுசு ராசியாக இருந்தாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா வேற எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்னாதிபதி தனுசுல உட்காந்துட்டார் அப்படின்னாலே அவங்க செய்யக்கூடிய வேலைகளை பாத்தீங்கன்னா மத்தவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு திருப்தியை கொடுக்காது. அவங்கவுங்க வேலையை அவங்களே செய்தா மட்டும்தான் அவங்களுக்கு திருப்தியான ஒரு அமைப்பு இருக்கு. மத்தவங்க செய்தாங்க அப்படின்னா நிச்சயமாக குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது எந்த கிரக காரகம் போய் தனுசுல உட்கார்ந்தாலும், உதாரணத்துக்கு 4ஆம் அதிபதியோ இல்ல சந்திரன் போய் உட்கார்ந்தா அவங்க அம்மா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யார் செய்தாலும் பிடிக்காதுன்ற ஒரு தன்மை கொடுக்கும். அந்த மாதிரி தனுசு அப்படிங்கறதும் மீனம் அப்படிங்கறதும் பாத்தீங்கன்னா குரு பகவானின் வீடு. அப்போ அந்த குரு பகவான் அப்படிங்கிறவரு தன்னுடைய வேலையை தானே செய்யறது அப்படிங்கறத முழுமையான திருப்தியை கொடுக்கும். மற்றவர்கள் செய்வதை அவங்க குறை சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது தாங்க. குரு பகவான் மருத்துவ ரீதியாக உடல் ரீதியான ஒரு அமைப்புகள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா கொழுப்பு கட்டிக்கு காரகன் குரு பகவான் தாங்க. ஒருவருடைய உடம்புல கொழுப்பு கட்டி வர்றது போறதுங்கிறதெல்லாம் குரு 6, 8, 12 இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியும் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு கொழுப்பு கட்டிகள் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளத்துல இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி கொழுப்பு கட்டிகள் அப்படிங்கறதோட குரு பகவான் அப்படிங்கிறது வைட்டமின், அதாவது சத்துக்கள் அப்படிங்கிறது அந்த பாதிக்கப்பட்டுச்சுன்னா சத்து குறைபாடு உடம்புல இருக்கும் அப்படிங்கறது தாங்க. பொதுவா குரு பாதிக்கப்பட்டாலே உடம்புல பாத்தீங்கன்னா சத்து குறைபாடு கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறது தான். கட்டிகள் சம்பந்தப்பட்ட கொழுப்பு கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கல்லீரல் பிரச்சனைகள் உருவாகிறது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிறது, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதுலயும் மெயினா குரு கேது சாரம் வாங்குறதோ அல்லது கேதுவோட இணையிறது, பார்வை பெறுவது 6, 8, 12 இருந்து தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கேன்சர் கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ குரு பகவான் யாரோட சேர்றார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த குரு பகவான் ராகு கேதுவோட இணைஞ்சு ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டா கூட எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதுல இருந்து வெளியே வரக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது தாங்க. அது 6, 8, 12 இருந்து தசாபுத்தி மோசமா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அதுவும் அவங்களுக்கு நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கேன்சர் சம்பந்தப்பட்ட கட்டிகள் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி குரு பகவான் நல்லா இருந்தா அதீத நற்பலன்கள் உண்டு அப்படிங்கிறது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது. பொருளாதார ரீதியான பணம் சம்பந்தப்பட்ட பெரும் பண மோசடியாக நம்ம ஏமாறக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கிறது, குழந்தைகளை நினைத்து வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, உடல் ரீதியாக ஆரோக்கிய குறைபாடு, கட்டிகள் சம்பந்தப்பட்ட நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கிறது, வயிறு சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கறதும், சுக்கிரன் குரு இந்த ரெண்டுமே நல்லா இருந்தா தான் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அது பாதிக்கப்பட்ட கொஞ்சம் வயிறு சம்பந்த பெண்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படிங்கிறது தாங்க. அப்போ குரு பகவான் எவ்வளவு முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கிறார் பாத்தீங்களா. குரு அப்படின்னாலே மஞ்சள் கலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்போ அவருடைய நம்பர் பாத்தீங்கன்னா 3வது எண் அப்படிங்கிறது குரு பகவானுடைய எண் அப்படிங்கிறது தான். அப்போ குரு பகவான் நல்லா இருந்துச்சுன்னா வேலை வாய்ப்புகளும் அதீதமாக இருக்கக்கூடிய அமைப்பும், பெரியவங்களுடைய அரவணைப்பும், அதே மாதிரி சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள், தந்தை மூலமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மதிக்கத்தக்க இடத்துல இருக்கிறது, கோயில் நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது, எல்லாரும் தேடியே வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மிகவும் சிறப்பாகவும் சாதகமான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதுவே குரு பாதிக்கப்பட்டுட்டா மட்டும்தான் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, பணம் சம்பந்தப்பட்ட நம்ம இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தையினால நம்ம மன வருத்தம் படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். பொதுவாகவே குரு நல்லா இருந்துட்டாலே அவங்களுடைய குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் அவங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு அப்படிங்கிறது தான். பொதுவா நம்ம தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டாலே குரு பகவானை தான் மெயினா நம்ம வச்சு பாக்குறோம். அப்போ பிறந்த ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்கிறாரோ அதன் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கறது மாறுபடும் அப்படிங்கிறது தாங்க. 1, 5, 9 இருந்தா அவங்க குடும்பம் நல்ல மதிக்கத்தக்க குடும்பமாக இருக்குது, நல்ல பரம்பரையா நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குலதெய்வத்தின் அனுக்கிரகம் பரிபூரணமான ஒரு அமைப்பாக இருக்கு அப்படின்றதாங்க. 2, 6, 10 இந்த மாதிரி இருந்தா அதே மாதிரி அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் மிகவும் பேர் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்கு பின் அவங்களுடைய குடும்பத்துல வாழ்க்கையில வளர்ச்சி, அதன் ரீதியான தொழில் அமைப்புகள் அப்படிங்கிறது, பெரும்பணம் டீல் பண்றது, வங்கிகள் வேலை செய்யறது, எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறதும். அதே மாதிரியா பாத்தீங்கன்னா குரு யாரோட சேர்றாரு
சேர்ந்தார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. குருச்சந்திரன் சேர்ந்தா குருச்சந்திர யோகம், குரு செவ்வாய் சேர்ந்தா குரு மங்கள யோகம், இந்த மாதிரி குரு ராகு சேர்ந்தார் குரு சண்டலாக யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருக்குங்க. குரு சனி சேர்ந்தா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எந்த கிரகத்தோட குரு பகவான் சேர்றாரோ அதன் அடிப்படையில் பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. குரு பகவான் நல்ல ஒரு அமைப்பாக இருந்தால் கட்டாயமாக குழந்தை பேர் அப்படிங்கறதும் சாதகமான ஒரு சூழ்நிலையும் பெரியவங்களோட அரவணைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் அப்படிங்கறது. அதுக்காகத்தான் குரு ஒவ்வொரு வருடமும் பெயர்ச்சி ஆகும்போது அதுக்கு நம்ம அதீத இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குரு நல்லா அவருடைய பார்வை இருந்தாலே நம்ம திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமா எடுத்துக்கிறோம் இல்லையா. நாடி ஜோதிடத்திலேயே பாத்தீங்கன்னா குருவத்தை மையமா வச்சு பலன்களே சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய 9 கிரகத்துல மிகவும் பவித்திரமான சுத்தமான தூய்மையான கிரகம் அப்படிங்கறதுலயே பாத்தீங்கன்னா சுபரான கிரகத்திலேயே முதன்மை பண்பு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா குரு பகவானை தான் நம்ம சொல்லுவோம். குருவின் தன்மை ஒருவருடைய ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னா இரட்டிப்பு அப்படிங்கறத விட மிகவும் வாழ்க்கையில அதீத அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும், குழந்தைகளால் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கும், பாரம்பரிய ரீதியாக நல்ல ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு அப்படிங்கிறது தான். குரு பாதிக்கப்பட்டால் தட்சிணாமூர்த்தி மற்றும் குரு பகவானுடைய வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது. குருவிக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. அந்த நாட்கள்ல மேற்கொள்வது கொண்டக்கடலை மாலை சாத்துறது, மஞ்சள் வஸ்திரம் சாத்துறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், கேசரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மஞ்சள் கலர் ஆட் பண்றது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யறது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா குரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதன் ரீதியான பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த ஸ்கிரீனுக்கு இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி.